இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் அதான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். வேலைக்கு போகிறவங்கள பார்த்தா நமக்கு என்ன தெரியும்? இன்டர்வியூ அட்டன் பண்ணாங்க, செலக்ட் ஆனாங்க, செட்டில் ஆயிட்டாங்க. இந்த மாதிரி மைண்ட் செட் தான் நமக்கு இருக்கும். ஆனால் அந்த ஜாப் கிடைக்கிறதுக்கு அவங்க ஃபாலோ பண்ண டிசிப்ளின் அண்ட் கன்சிஸ்டன்சி அதை பற்றி நம்ம மறந்துடும். இதை பற்றி கிறிஸ்டியானோ ரொனால்டோ ரொம்ப அழகாக ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் டே டு டே லைஃப்பில் ஃபாலோ பண்ணுற மேப்பை பற்றி சொல்லியிருப்பாரு. இட்ஸ் டூ டிஃபிகல்ட் டு ஃபாலோ. ஏன்னா அதுக்கு டிசிப்ளினும் கன்சிஸ்டன்சியும் ரொம்ப முக்கியம். அவருக்கு டெய்லியும் ஜிம் போக பிடிக்குமான்னு கேட்டால் இல்லை. ஏன்னா அந்த ஜிம் போறது இஷ்டப்பட்டு தான் போறேன் அப்படிங்கறது என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இஷ்டம் இல்லைனாலும் நான் போறேன், அதுதான் என்னோட டிசிப்ளின், அதுதான் என்னோட கன்சிஸ்டன்சி அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இதே தான் இன்டர்வியூவும் நம்ம மெயின்டைன் பண்ணணும். ஃப்ரெஷரா இருந்தாலும் சரி, வேலைக்கு போறவங்களா இருந்தாலும் சரி, இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணணும் டிசைட் பண்ணாங்கன்னா 1 month விடாமுயற்சியா டெய்லி 4 to 6 hours அதுக்காக ஸ்பெண்ட் பண்ணணும். அதுதான் அவங்களோட டிசிப்ளின் கன்சிஸ்டன்சியை எடுத்து காமிக்கும். அதுதான் அவங்களோட சக்சஸ் பார்த்த கிரியேட் பண்ணும். இன்டர்வியூ பத்தி பேசுறப்ப எனக்கு ஒரு காமெடி ஞாபகம் வருது. சந்தனம் தூங்கிட்டு இருப்பாரு, அவங்க ஃப்ரெண்ட் வந்து கதவை தட்டுவாங்க. ஹலோ சார். ஹலோ சார். உன் சுந்தரேசன்டா. உன் சுந்துடா. ஹாய். இந்த பக்கமா வந்தேன், அதான் உன்னை பார்த்து ஸ்வீட் கொடுக்கலாம்னு. போடுங்க சார். தேங்க்ஸ் சார். இவர் அவரோட டிராஸ்டிக் சேஞ்ச் அண்ட் வளர்ச்சியை பார்க்குறாரு. ஆனா அந்த வளர்ச்சிக்காக அவர் ஃபாலோ பண்ணது அந்த டிசிப்ளின் அண்ட் கன்சிஸ்டன்சி. இன்டர்வியூ ப்ரிப்பரேஷனுக்கு கீ பாயிண்ட் டிசிப்ளின் அண்ட் கன்சிஸ்டன்சி. மீண்டும் சந்திப்போம்.